வணக்கம் மாணவர்களே, 10ஆம் வகுப்பு அறிவியல் 4 மதிப்பெண் வினாக்கள் பார்க்க போகிறோம். 23லேருந்து 32 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இருக்குது. 32வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின். அந்த கேள்வி இல்லாமல் 6 கேள்வியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய தடவை ரிவிஷன் எக்ஸாமில் வந்திருக்கு, பப்ளிக் எக்ஸாம்லேயும் வந்திருக்கு. இது 7 மார்க்லேயும் கேட்கலாம். கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாட்டினை வேறுபடுத்துக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிவிஷனில் நிறைய தடவை வந்திருக்கு. ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பயன்பாடுகளை ஒப்பிடுக. இது 7 மார்க் கொஸ்டின்லேயும் வரும், ரிவிஷன் எக்ஸாம்லேயும் வந்திருக்கு. அவகற்ற விதியின் பயன்பாடுகளை எழுதுக. இது ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உலோக கலவை என்றால் என்ன? உலோக கலவை உருவாவதற்கான காரணங்களை கூறுக. ரிவிஷனில் நிறைய தடவை ரிப்பீட்டான கொஸ்டின். சோப்பின் தூய்மையாக்கல் முறையை விளக்குக. அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சினை படிநிலைகளை எழுதுக. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிவிஷன் எக்ஸாமில் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரிக்கவும். இந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு. இது நியூரானின் வகைகளை விவரி. அது 4 மார்க்கில் கேட்பாங்க. இது யூஸ்வலாக 7 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. மண்ணரிப்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள் யாவை? மண்ணரிப்பை நீவிர் எவ்வாறு தடுப்பீர்? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பப்ளிக் எக்ஸாமில் நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம், அந்த கொஸ்டின்லாம் வரும். இந்த கொஸ்டின் இது தடவை கேட்டிருக்காங்க. இந்த 22வது பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின் படிச்சுக்கணும். அது பப்ளிக் எக்ஸாமில் டெஃபினட்டாக வரும். 32வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலமானது ஒளியின் திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை அடைகிறது. கேட்குனரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன? இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆனால் நிறைய தடவை ரிப்பீட் ஆகலை. ஃபஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. புக்கின்லேருந்து வந்திருக்கு. ஆல் தி பெஸ்ட்.